சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். உங்கள் உரிமையை பதிவு செய்யுங்கள். தமிழக வெற்றிக் கழகம் வழங்கும் பெரம்பூர் மக்களுக்கான மக்கள் சேவை தளம். ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை உண்டு, ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு கதை உண்டு. கல்வி மற்றும் மருத்துவ உதவிகள் போன்ற அத்தியாவசிய தேவைகளும், தெருவிளக்கு எரியாதது, பழுதடைந்த சாலை போன்ற குறைகளும். இனி பெரம்பூரில் கேட்கப்படும் ஒரு தேவை, ஒரு புகார் அல்லது ஒரு குரல் செய்தி, எதையும் பதிவு செய்யுங்கள். உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை இங்கே பதிவு செய்து உரிய உதவியை பெறலாம். உங்கள் விவரங்களை நிரப்பி வார்டை தேர்ந்தெடுத்து பிரச்சனையை குறிப்பிடுங்கள். உதாரணமாக, வியாசர்பாடியில் ஒரு பள்ளம், பின் சமர்ப்பியுங்கள். சில நொடிகளில் உங்கள் கோரிக்கை அலுவலகத்தை அடைகிறது. தட்டச்சு செய்ய முடியவில்லையா? மைக்கை தட்டி பேசுங்கள். ஆங்கிலத்திலோ தமிழிலோ வாட்ஸ்அப் வழியாகவும் ஒரு செய்தி அனுப்பி உடனடியாகவே உங்கள் டிக்கெட் எண்ணை பெறலாம். ஒவ்வொரு கோரிக்கையும் கண்காணிக்கப்படும் ஒரு டிக்கெட்டாக மாறுகிறது, முன்னுரிமை மற்றும் உறுதியளிக்கப்பட்ட தீர்வு தேதியுடன். எப்போது வேண்டுமானாலும் உங்கள் டிக்கெட் எண்ணை உள்ளிட்டு அதன் நிலையை நேரடியாக பாருங்கள். பதிவானது முதல் தீர்வு வரை. திரைக்கு பின்னால் ஊழியர் போர்ட்டல் குரல்களை செயலாக மாற்றுகிறது. ஒவ்வொரு புகாரையும் வார்டு வாரியாக காட்டும் ஒரு நேரடி டேஷ்போர்ட். SLA மீறல் எச்சரிக்கைகள் அவசரமானதை சுட்டிக்காட்டுகின்றன. தாமதமான டிக்கெட்டுகள் தானாகவே மேலெழுப்பப்படுகின்றன. அதிகாரிகள் ஒரே கிளிக்கில் நியமிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு வழக்கும் முடிவு வரை கண்காணிக்கப்படுகிறது. களத்தில் உள்ள தன்னார்வலர்களை ஒருங்கிணையுங்கள். தொகுதி முழுவதும் அறிவிப்புகளை பரப்புங்கள். மக்களையும் ஆட்சியையும் இணைக்கும் ஒரே தளம். உங்கள் உரிமையை பதிவு செய்யுங்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்களின் வழிகாட்டுதலுடன் தமிழக வெற்றிக் கழகம் வழங்கும் பெரம்பூர் மக்களுக்கான மக்கள் சேவை தளம். மக்களின் புகார்களை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் பிரத்யேக செயலி குறித்த விவரங்கள் தற்போது வெளியாகியிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், இந்த செயலியின் சிறப்புகள் என்ன? மேலும் என்னென்ன விவரங்கள் வெளியாகியிருக்கு? நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்கு முன்பாக பிரதிநிதி சட்டத்தின்படி ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்திருந்தார். பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சராக பல்வேறு பணிகள் செய்து வரக்கூடிய சூழல்ல பெரம்பூர் மக்களுடைய புகார்கள் நேரடியாக அவரது கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதத்துல பிரத்யேக செயலி உருவாக்கப்பட்டதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. அதற்கான விளக்கங்கள், அந்த செயலியை எப்படி மக்கள் அணுக வேண்டும், எந்த இடத்துல இருந்து அவர்கள் அந்த செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்ற விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில tvkcm.com என்ற இணையதளம் மூலமாக இந்த செயலி அவர்கள் பதிவிறக்கம் செய்யும் வசதி விரைவில் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. விரைவில் பெரம்பூர் செல்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து இந்த செயலியை மக்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒவ்வொரு வார்டு வாரியாக அவர்களது தேவைக்கேற்ப கேட்டகரிகள் பிரிக்கப்பட்டு அந்த கேட்டகரிக்குள்ளாக சென்று அவர்கள் விவரமாக அந்த புகார்களை பதிவு செய்யும் விதத்தில் இருக்கிறது. டைப் ரைட்டிங் செய்ய முடியாதவர்கள், செய்ய தெரியாதவர்கள் ஏதுவாக கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஏற்பாடும் அதிலே செய்து தரப்பட்டிருக்கிறது. குரல் மூலமாக அவர்களது புகார்களை பதிவு செய்வதற்கு வசதி ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகள்ல இந்த செயலி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த செயலி குறித்த முழு விவரங்கள் அடங்கிய காணொலியை தற்போது கட்சியுடைய மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. விரைவில் தமிழ்நாடு முதலமைச்சர் இதை மக்கள் பயன்பாட்டிற்காக இந்த செயலியை அறிமுகப்படுத்த இருக்கிறார். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.